ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Dragon's Judgment சீசன் 4 எபிசோட் 15 தி பிரதர்ஸ் ஆஃப் டெஸ்டினி. ஓப்பனிங்லேயே எலிசபெத் மெலிதாஸ் கூட டீமன் வேர்ல்டுக்கு போகிறத ஒத்துக்கிட்டா. யார் என்ன சொன்னாலுமே சரி, நான் டீமன் வேர்ல்டுக்குள்ளே தான் போக போகிறேன் அப்படின்னு அவன் முடியோட போயிட்டுருக்கிறா. என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு பால்ட்ரா சொல்லும்போது, கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மெலிதாஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய எலிசபெத் மேலே வந்து விழுகுது. அங்கே இருக்கிற எல்லாருமே செம ஷாக்கிங்கில் இருக்கிறாங்க. ஏன்னா எலிசபெத் அந்த இடத்துல செத்து போயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறான். அவன் ஆச்சரியத்தோட உச்சத்தில் இருக்கிறான். எலிசபெத் அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறான் பாருங்க. அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய மலையோட பாறை பார்த்தீங்கன்னா பேர்ந்துட்டு விழுந்துருக்குது. கேப்டன் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, ஏன்னா எலிசபெத் இங்கே தான் உயிரோட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் ஒரு வழியை காப்பாற்றிட்டா. ஆனால் நம்ம எலிசபெத்தை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அந்த கேர்ஸ்ன்னு ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. என்னது இந்த கேர்ஸ்ன்னு ஆக்டிவேட்டாக இருக்குது, நான் இது ஏற்கனவே அழிச்சிட்டேன், ஆனால் நான் இந்த தடவை முழுசாக அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கேர்ஸ் அழிக்கிறான் பாருங்க. அங்கே இருக்கிறவங்கள நம்ம மெலிதாஸை பார்த்துட்டு ரொம்ப வித்தியாசமாக உணர்றாங்க. ஏன்னா அவனோட சக்தி ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுல்ல. அந்த கேர்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துருச்சு. என்னது நம்ம மெலிதாஸ் அந்த கேர்ஸ் அழிச்சிட்டானே, திரும்ப இது வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு எஸ்கனருக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த கேர்ஸ் எனக்கு கொடுத்தது சுப்ரீம் டெய்டி, அவங்க இப்போ உயிரோடு இல்லை. நம்ம எலிசபெத்துக்கு கொடுத்த கேர்ஸ் அது டீமன் கிங் கொடுது அப்படின்னு அந்த டீமன் கிங்கே உயிரோட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் கியூசாக்கு அப்புறம் ஜெல்ரிஸ் தான் உயிரோட்டு இருக்கிறாங்க. டீமன் கிங் ஜெல்ரிஸ் உங்களை இந்த நிலமையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் போன் ஹேட்டில் இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்டா நீங்கள் இன்னும் அந்த டீமன் கிங் அப்படின்னு ஒரு பைத்தியக்காரனை நீங்கள் கொல்லவே இல்லையா, அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டே இருக்கும்போது, மேபி அந்த டீமன் கிங் வேறு யாரோ உடம்புலையோ பொசஸ் ஆகிருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறவங்க யார் இங்கே இருக்கிறாங்க? ஏன்னா டீமன் கிங்கோட சக்தி இருக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு மிருகத்தை மேலே உள்ளே இறக்கியிருந்தாலுமே சரி, அவனோட சக்திக்கு நிகர் எவனுமே இங்கே நிற்க முடியாது, எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. அப்படின்னா டீமன் கிங்கோட சக்திக்கு நிகர யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்பமாக இருக்குது. எனக்கு மட்டும் என்ன தெரியுது, எனக்கு நீங்கள் பேசுகிறது எதுவுமே புரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெல்லிதாசுமே மண்டையை குழம்பிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஜெல்ரிஸ் அடிக்கிட்டு இருக்கிறாங்க. லார்ட் ஜெல்ரிஸ், உங்களை இந்த நிலமையில பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் உண்மையான ட்ரூ டீமன் கிங் ஆகிறதுக்கு ரொம்பவே தகுதியானவர். உங்களை இந்த நிலமையில பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கியூசாக் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ டீமன் ஃபார்ம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் நினைவு திரும்பிக்கிட்டு இருக்குது. எனக்கு என்னாச்சு, ஆமாம்ல நாங்கள் அந்த கமெண்ட்மெண்ட்டை எடுக்கிறதுக்காக எல்லாத்துக்குமே உதவி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எந்திரிக்கிறாங்க. சேனலர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு ஏதாவது நினைவு இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது, எனக்கு கடைசியாக நினைவு இருந்தது அந்த கமெண்ட்மெண்ட்ஸை நம்ம எடுக்கிறோம், அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, மற்றது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சேனலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா நம்ம ட்ரூ டீமன் கிங்க இந்த ஃபார்ம்லேருந்து வெளியே வந்துட்டோம், நமக்கு கொடுத்த வேலையை நம்ம சரியாக செயலியாட்டிருக்குது அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸுமே அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. அங்கே பாரு 10 கமெண்ட்மெண்ட்ஸ் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சேனலர் சொல்ல, இன்னொரு பக்கம் ஜெல்ரிஸுமே அடி வாங்கி படுத்திருக்கேன். அங்கே பாரு மாஸ்டர் ஜெல்ரிஸ் அடி வாங்கி படுத்திருக்காரு அப்படின்னு இங்கே கிசாக் சொல்லிட்டு இருக்கிறான். இந்த பைத்தியக்காரனை விட முதல்ல நம்ம 10 கமெண்ட்மெண்ட்ஸ் வந்து எடுத்தாகணும் அப்படின்னு சேனலர் சொல்கிறான். இதை கேட்கும்போது கியூசாக்கு செம ஷாக்கிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவனோட ஸ்வாட் எடுத்து சேனலரோட முதுகுலையே அறுக்கிறான் பாருங்க. எதுக்கட இப்படி பண்ணிட்டு இருக்கிற கியூசாக், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேனலர் கேட்கும்போது, என்னை மனுஷரு எனக்கு மேலே தனிப்பட்ட விரோதம் எதுவுமே இல்லை, பட் இருந்தாலுமே நீ என் வழியில் இருந்தால் என்னால் என் வேலையை கரெக்டாக செய்ய முடியாது அப்படின்னு சேனலர் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக வெட்டி கொண்டுட்டான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸுமே எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கிட்ட வேகமாக போய்கிட்டு இருக்கிறான். என்னை மனுஷருங்க ஜெல்ரிஸ், ஏன்னா உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நானும் ஒரு விதத்தில் காரணமாயிட்டேன். பட் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸை எப்படியாவது நான் உங்கள் உடம்புல இறக்கி நான் அவங்கள ஒரு ட்ரூ டீமன் கிங்காக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு குகைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துருக்கிறான். ஸோ அந்த குகை எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இந்த குகையில் நம்ம ஜெல்ரிஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்த கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்ரிஸுக்கு மேலே தான் இருக்குது. 10 கமெண்ட்மெண்ட்ஸ் உங்களோட சக்திகள் எல்லாமே எங்களோட லார்ட் ஜெல்ரிஸுக்கு கொடுங்க, அவர் தான் இந்த இடத்துல ஒரு ட்ரூ டீமன் கிங்காக மாறி ஏற்கணும் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்ரிஸ்குள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்குது. நம்ம ஜெல்ரிஸுமே பார்த்தீங்கன்னா கண்ணை முழிக்கிறான். ஸோ ஆக்சுவலி இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும்போது தான் இங்கே மெலியாதாஸோட பாடியை அந்த டீமன் கிங் அக்வயர் பண்ணியிருப்பான். இது நம்ம ஜெல்ரிஸுக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது. இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் உங்கள் உடம்புக்குள்ளே போனால் நீங்கள் சக்தி வந்தவங்க அறிவீங்க அப்படின்னு கியூசாக் பேசிக்கிட்டே இருக்கும்போது, இல்லை இதுக்கு நான் அனுமதிக்கக்கூடாது, வேணாம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸ் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் டீமன் கிங் எந்திரிக்கிறான். ஸோ டீமன் கிங் எந்திரிக்கும் போது இங்கே கியூசாக்குமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறான். இவன் ஜெல்ரிஸ் நினச்சிக்கிட்டு ரொம்பவே நன்றி கியூசாக் நீ பண்ண வேலைக்கு அப்படின்னு ஜெல்ரிஸ் சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களை இந்த மாதிரி வேலையில் பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, அப்படின்னா நீங்கள் இருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கியூசாக்கியுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாம்பலோட சாம்பலை ஆக்கிட்டான். அப்படின்னா எனக்கு இன்னும் சில வேலைகள் எல்லாம் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு டீமன் கிங்காக இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி துணியெல்லாம் சூட் ஆகுமா, ஸோ என்னோட யூனிஃபார்முக்கு சூட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வித்தியாசமான ஒரு சூட்டை பார்த்தீங்கன்னா அவனோட பவரில் வச்சு மாற்றிட்டான். அப்படின்னா நீ எனக்கு இன்னும் மீதி சக்தி தேவைப்படுது, அந்த சக்தி எடுக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயத்த தேடணும். என் பையன் ஜெல்ரிஸ், என் பையன் மெலிதாஸ் மாதிரி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், உங்கள் அண்ணன் மாதிரி நீயுமே மோசம் பண்ணாமல் எனக்குள்ளே அப்படியே அடங்கிடுற மகனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீமன் கிங் சொல்லிட்டு இருக்கிறாப்புல.
ஜெல்ட்ரிஸுமே பார்த்தீங்கன்னா அந்த டீமன் கிங்கோட மைண்டுக்குள்ளே அப்படியே மூழ்கிட்டு இருக்கிறான். மெலியதாஸோட பவருக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடி அந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகலை. அண்ட் இந்த பாடியில் பவர் ஏற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியாகணுமே அப்படின்னு இவனுமே முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் மெர்லினை கட்டிட்டு இருக்காங்க. ஹே மெர்லின், நாங்கள் டீமன் ட்ரீலங்க போகிறதுக்காக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியே, அந்த போர்ட்டல் நீ மூடிட்டி அப்படின்னு மெலியதாஸ் கேட்கும்போது, கவலைப்படாதீங்க, அது இப்போ அதுவே ஆட்டோ க்ளோஸ் ஆகிக்கும். ஏன்னா அது ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வரதுக்கான ஒரு வழி மட்டும் தான் துளியோண்டு இருக்குது, அதில் யாருமே வெளியே போயிட்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் டீமன் கிங் சும்மா இருப்பானா, ஸோ த லெஜெண்டரி பீஸ்ட் அண்ட் இன்டூரா பீஸ்ட் எனக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த டீமன் கிங் குள்ள தான் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்றா பாருங்க. அப்பேற்பட்ட டீமன் ரியலத்தோட கதவையே பார்த்தீங்கன்னா புலந்துக்கிட்டு வெளியே வருது. இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பெரிய மிருகம் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த டீமன் ரியல் நம்ம காட்டும் போது அப்பேற்பட்ட ஒரு கதவையுமே புலந்து ஒரே ஒரு கால் தான் வெளியே வருது. இல்லை இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, ஏன்னா பல வருஷமாக டீமன்ஸே பார்த்து பயந்த ஒரு இன்டூரா பீஸ்ட் இப்போ வெளியே வரப்போகுது, இது ஒரு லெஜெண்டரி பீஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி வாங்க நம்ம எல்லாருமே அதை பீட் பண்ண போல அப்படின்னு பேன் கேட்கும்போது, சரி நானும் வரேன் அப்படின்னு மெல்லியதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுதான் ஆகாது, நீங்கள் இங்கேருந்து எலிசபெத்தை பார்த்துக்கணும், ஏன்னா எலிசபெத்தோட கேர்ஸ் முடியறதுக்கு இன்னொரு கொஞ்ச நாள் ஒரு நாள் கூட முழுசா இல்லை, அதனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் போய் அதெல்லாம் பீட் பண்ணிக்கிறோம், நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டு இருக்கிறான். சரி ஆனால் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட விட்டுறேன், பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸுமே சொல்கிறான். எல்லாருமே அப்படி காணாமல் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹாக்கு எஸ்கனா 2 பேருமே சேர்ந்து இந்த விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. எதுக்காக மெலிதாஸ், நீ உன்னோட தம்பி செல்ட்ரிஸ் தான் அடுத்த டீமன் கிங்காக மாறணும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு இங்கே நம்ம எலிசபெத் கேட்கும்போது, ஏன்னா இதில் அவங்க யாருமே தலையிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இது எங்கள் அப்பா தம்பிக்குள்ளே இருக்கிற சண்டை, இதில் அவங்கள நான் நுழைச்சி விட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு மெலிதாக சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி நீ போய் உன்னோட பிரதரை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேக்கர் ட்ரெஷரான லாஸ்ட் பெயின் எடுத்து கொடுக்குறான். ஏன் லாஸ்ட் பெயினை நீயே வச்சிருந்த அப்படின்னு நம்ம எலிசபெத் கிட்ட கேட்கும்போது, ஆமாம் உனக்கு இது எப்போ தேவைப்படுமே எடுத்து வச்சிருந்தேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ உன் தம்பி ஏற்கனவே 2 தடவை தொலைச்சிட்டேன், ஆனால் 3ஆவது தடவை தொலைக்கிறதுக்கு நான் உன்னை விட மாட்டேன், உனக்கு நான் முக்கியம்தான், நீ என்னை காப்பாற்றணும், பட் இருந்தாலுமே உன் தம்பி எனக்கு உனக்கு ரொம்பவே முக்கியம் இல்லை, உன் தம்பி நீ ஏற்கனவே 2 தடவை வளர்ந்துருக்கிற, நீயும் உன் தம்பியை காப்பாற்ற போய் தானே அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா என் கூட இந்த ஒரே ஒரு தடவை கடைசி என் கூட சண்டை போட வரைய எலிசபெத் அப்படின்னு நம்ம வெளியே கேட்கும்போது, இவங்க 2 பேருமே சேர்ந்து நம்ம ஜெல்ட்ரிஸை காப்பாற்றுறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பல 100 வருஷமாக நான் எங்கள் அப்பா சொல்கிறதே கேட்டுட்டு இருந்தேன், ஆனால் அந்த டீமன் ரேஸையுமே நான் எதிர்த்து உனக்காக நான் போராடினேன், ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருந்தது, எப்போவும் நான் உன் கூட நடக்கும்போது நானாக உணர்றேன், எந்த தப்பு பண்ணாலுமே சரி, எந்த ஒரு துயரத்தில் இருந்தாலுமே சரி, நீ ஒருத்தி மட்டும் என் கையை கோர்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் என் கூட வர, அதனால் இந்த கடைசி தடவை நீ நான் ஒன்றை கை கோர்த்துக்கிட்டு இந்த டீமனுக்கு இங்கே போட்டு தள்ளலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. காட்டுப்பகுதிக்குள்ளே சில வேட்டையாளர்கள் பார்த்தீங்கன்னா முயல் வேட்டையாடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்குது, அவங்கள வேட்டையாடுறதுக்கு ஒரு பெரிய பீஸ்ட் வந்திருக்குது அப்படின்னு. என்னது ஒரு பெரிய டீமன் பீஸ்ட் வந்திருக்குதா அப்படின்னு அதை சமாளிக்கிறத மெயின் வேலையாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கிங் பால்ட்ரா கிட்ட ஒருத்தங்க ரிப்போர்ட் பண்ண, இன்னொரு பக்கம் ஹாசர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண, சரி நான் போய் டிஃபென்ஸுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஹாசர் பேசிக்கிட்டு இருக்கிறான். என்னடாச்சு அதுக்குள்ளே டைட் ஆகிட்டியா, வா நான் பார்ப்பேன் அதவங்கிட்ட சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் கூப்பிடுது. ஐயோ நான் இவ்வளோ வீக்காக இருக்கிறேனே, ஹாக் கூட ரொம்பவே ஸ்டாமினாவோட இருக்கிறா, என்னால் இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது, எனக்கு ரொம்ப டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரத்தம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறான். அட கடவுளை நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வேண்டிக்கிட்டு இருக்கிறான். லார்ட் மேயல் தயவு செஞ்சு உங்களோட பவர் எங்களுக்கு கொடுங்க சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனா ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டே இருக்கும்போது, அம்மா வாங்கம்மா இந்த ராஜ்ய பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் அவங்க அம்மா கூப்பிட்றா. அண்ட் அவங்க அம்மாவே இருந்துக்கிட்டு ஒரு டீமன் எப்போ பிறக்குதோ அப்போ தான் ஒரு ராஜா போகிற அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு வரையில் உலகிட்டு இருக்கிற மாதிரி இங்கே ஹாக் நடிச்சிட்டு இருக்குது. என்னம்மா பேசிகிட்டு இருக்கிறீங்க, புது இளவரசர்லாம் யாருமே பிறக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் ஒரு பக்கம் பிறந்துக்கிட்டு இருக்குது. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. இன்னொரு பக்கம் மெலியதாஸ் அப்புறம் எலிசபெத் 2 பேருமே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆக்சுவலி உங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியதாஸ் கிட்ட எலிசபெத் கேட்கும்போது, எனக்கு கண்டிப்பாக தெரியும், ஏன்னா அந்த ஆள் இருக்கிற இடம் அந்த மேஜிக்கல் லேக்கான சாலிஸ்பர்கில் தான், ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஹை கான்சன்ட்ரேஷன் மேஜிக் இருக்குது, அதனால் அவள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் என் தம்பியை ஃபஸ்ட்டு கைவிட்ட இடம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கிறா. என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் டீமன் கிளானை கைவிட போகிறீங்களா, அவங்களுக்கு எதிராக மாற போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ட்ரிஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆமாம் ஜெல்ட்ரிஸ், நானுமே உங்கள் அப்பா பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் ஒன்றும் அதுக்கு ஆர்டர் மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எனக்கு ஒருத்தி பிடிச்சிருக்குது, எனக்கு நான் அவளை ஹோல் ஹார்ட்டாக அவளை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் அங்கே போய் தான் ஆகணும், நீயும் உன்னோட காதலி கெல்டாவை கூட்டிகிட்டு என் கூடயே வந்துரு ஜெல்ட்ரிஸ் அப்படின்னு மெலிதாஸ் கம்பெனி கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கெல்லாம் நடக்கவே நடக்காது, அதுக்கு வேற ஆளை பார்த்துக்க, ஏன்னா இந்த இடத்துல நான் மட்டும் தான் இங்கே இருக்க போகிறேன், அடுத்த தடவை நான் உன்னை பார்க்கும்போது உன்னை நான் எதிரியாக தான் பார்ப்பேனே தவிர உன்னை நான் பிரதராக என்றைக்குமே பார்க்க மாட்டேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ட்ரிஸ் ரொம்பவே ஆக்ரோஷத்தோட இங்கிருந்து கிளம்புற மாதிரிங்க. அண்ட் அதுதான் நான் அவனை கடைசியை பார்த்தது. அவன் எனக்கு என்கிட்ட அன்னைக்கே ஒரு ஹிண்ட் கொடுத்தான், அது எனக்கு இன்னும் தெரியல, ஏன்னா அவனோட காதலி டீமன் ரியல்ஸில் தான் உயிரோடு இருக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவள் 10 கமெண்ட்மெண்ட்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு லீடராகவும் இருந்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தான் அப்பா சொல்கிற எல்லா விஷயத்துக்குமே பூம் பூமான மாதிரி தலையாட்டிகிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு தெரியல
ஏன்னா அவன் தன்னோட காதலியே பார்க்கறக்கு தான் அந்த டீமன் வேர்ல்டு இருந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஜெல்ரிஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனுமே இந்த ஸ்பிரிட் வேர்ல்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். இங்கே என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையே. அட ஆமல அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸை நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். அப்பா மரியாதை என்னோட உடம்பு திரும்பி கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு கீழே எப்பவுமே வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸ் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கிறான். எதுக்காக ஜெல்ரிஸ் கத்திக்கிட்டு இருக்கிற? ஏன்னா இந்த இடத்த நமக்கு நிம்மதியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா வாய்ஸ் இது பார்க்கறக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெல்ரிஸுமே தேடி பார்க்குறான். பின்னாடி பார்த்தா நம்ம கெல்டா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உன்னை தேடி தான் ஜெல்ரிஸ் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெல்டா பேசுகிறா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, ஏன்னா நீ அந்த இடத்துல சீல் பண்ணி வச்சிருப்பில்ல அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த சீல் எப்போவோ ப்ரோக் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, 12 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை உங்கள் அண்ணன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெல்டா பேசிக்கிட்டு இருக்கிறா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் மெல்லியதா சொன்ன சீல் பண்ணி வச்சிருக்கேன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவனோட மெயின் குறிக்கோளை டீமன் கிங்காக ஆகிறதா, அதை பண்ணுறதுக்காக தான் உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட என்னோட பேரை வச்சுக்கிட்டு. ஸோ நீ எதுக்குமே கவலைப்படாத, நம்மளோட வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு இடத்துல தான், நீயும் நானும் இந்த இடத்துல தான் இருக்கணும். அதனால் நீ என்றைக்குமே என் கூடயே இரு. ஏன்னா மற்றவங்கள பேச்சை கேட்டுட்டு நீ எங்கேயுமே இருந்து போயிடாத, எப்பவுமே நீ என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெல்டா பேசிக்கிட்டு இருக்கிறா. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ளே இது ஒரு மைண்ட் வாஷ் மாதிரி. ஏன்னா நம்ம ஜெல்ரிஸோட ஆத்மாவை எடுக்கிறதுக்கு டீமன் கிங் போடுற நாடகம் தான் இதெல்லாமே. இன்னொரு பக்கம் எலிசபெத் மெலியதஸ் 2 பேருமே இங்கே வந்துட்டாங்க. ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமன் கிங் கூப்பிடும்போது அந்த இண்டூரா பீஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா முழுசாக வெளியே வந்துருச்சு. அந்த டீமன் ரீலத்தோட கதவை திறந்துக்கிட்டு இது என்னடா அது பார்க்கறதுக்கு கருப்பா மூச்சு மாதிரி இப்படி இருக்குது, எனக்கு இது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, இது வேற என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பயந்துகிட்டு இருக்கிறா. அந்த டீமன் பீஸ்ட் இண்டூரோட நாக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய லைஃப் சோர்ஸ் மாதிரி இருக்குது. அந்த லைஃப் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே போய் வெடிக்குது பாருங்க. அது என்னடா கருமோ பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு அவ கதறிக்கிட்டு இருக்கும்போதே அதுலேருந்து ஏகப்பட்ட லைஃப் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வருது. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு செம ஆச்சரியம். ஏன்னா அது இப்போ ஒரு குட்டி போட்டிருக்குது. அந்த குட்டிகள் ஏகப்பட்ட லியோனஸ் கிங்டமில் சுற்றுறதுக்காக போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாமே லியோனஸ் கிங்டம் நெருங்குச்சுன்னா ரொம்பவே பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை அட்டாக் பண்ண தயாராகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே நம்ம டீமன் கிங் தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு மெலியதாஸ், உன்னோட அப்பாவை எதிர்த்து வந்திருக்கிறியா, உன்னால் கண்டிப்பாக முடியுமா அப்படின்ட்டு இருக்கும்போது அது என்னால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா ஏற்கனவே உன்னை நான் ஒரு தடவை தோக்கடிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த தடவை உன்னை தோக்கடிக்கிறது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. நான் இப்போ ஜெல்ரிஸை தான் காப்பாற்ற வந்திருக்கிறேன் அப்படின்னு மெலியதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனது ஜெல்ரிஸை காப்பாற்ற வந்திருக்கிறியா? இப்போ நானும் இங்கே இருக்கிற நிலமை இந்த பூமி கண்டிப்பாக தாங்காது. ஸோ இப்போ இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் தான் உயிரோட இருக்க வேணும், ஒன்று நீ இல்லைனா நான் அப்படின்னு டீமன் கிங் பேசும்போது நீங்கள் பேசுகிறதுல யோசனை எனக்கு செம கடுப்பாக இருக்குது. ஏன்னா கடவுளான நீங்கள் 2 பேருமே பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. டீமன் கிங் ஆன நீ அப்புறம் பெரிய கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சூப்ரீம் டெய்ட்டி நீங்கள் 2 பேருமே பண்ண கேவலமான விஷயத்தால் ஏகப்பட்ட மக்கள் அவங்க ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க. அவங்களோட உயிர் எத்தனை பேர் விட்டுருக்குறாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுதா இல்லையா? அது எல்லாமே உங்களோட கேவலமான சிந்தனையினால தான். இப்போ எல்லாருமே அவங்க செத்ததுக்கான காரணம் அதை நீங்கள் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 2 பேருமே எங்கள் மேலே போட்ட அந்த கேர்ஸ் நிறைய பேர்த்து காவு வாங்கியிருக்குது. அப்பேற்பட்ட காவு வாங்கின எல்லா உயிர்களுமே இப்போ உங்களை திரும்பி பழி வாங்கவா வந்திருக்குது. அதனால் நாங்கள் 2 பேருமே என்னாலுமே சரி உன்னை போட்டு தள்ளாமல் விடவே மாட்டோம் அப்படின்னு மெல்லியதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.